என்னது எல்லாரும் வெளியில போகும்போது நம்மால் உள்ள போறாளே, அப்படி என்ன உள்ள இவளுக்கு வேலை? டேய், கக்கூஸ்கெல்லாம் தண்ணி ஊத்துனியா? ஊத்தியாச்சுக்கா. எடு தொடப்பத்த. அடங்கோ புராண சத்தியமா நீ டீச்சர் தானே, ஹே டீச்சர் தானே, ஹே டீச்சர் தானே. என்னங்க பசங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் 1 மணி நேரமா உள்ள போய் என்னங்க பண்றீங்க? கூட்டல் பெருக்கல். கூட்டல் பெருக்கல் கழித்தல். அதுல வெறும் கூட்டல் பெருக்கல் மட்டும் தான். ஓ, அந்த செக்ஷன் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அதாவது கணக்கு டீச்சர். ஆமா. பாடங்களை சரியா கத்துக்க முடியாத குழந்தைகளுக்கு நீங்க டியூஷன் எடுக்கிறீங்க. டீச்சருக்கெல்லாம் டீச்சர், டீச்சரோ டீச்சர். பாய். ஓய், கோபம் வேண்டியது கோபம். இந்த கோபம் வேலையில இருக்கணும், தின்றல இருக்க கூடாது. அட வாங்க சார், பள்ளிக்கூடம் போலாம், குழந்தை சரியாயிடும். குழந்தையா? குழந்தை இதுவா குழந்தை? ஏன் சார் இந்த தெருவுல யாராவது வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருக்காங்களா? என் வீட்டுல 2 இருக்குது, ஒண்ணு இந்த இருக்குது, இன்னொன்னு எங்கடா? அது மேல படுத்துட்டு இருக்குது. எந்திரிக்க சொன்னா ஒரே அடியா மத்தியானத்துக்கு மேல எந்திரிச்சுக்கிறேன்னு சொல்லிச்சு. பெரிய மைசூர் மகாராஜா பேரன் நினைப்பா உங்களுக்கு? கர்ம கர்ம. வாங்க சார். நீங்க வருத்தப்படாதப்பா, அப்பனுங்களே இப்படித்தான். மாப்பிள, உப்பா தெருவியை நரடிச்சுட்டு போயிட்டாரா? நல்லா தெளிவா உங்களை சேர்த்தா நமக்கு தான் வழக்கம் போல நடக்கிறதாச்சா. படவா ராஸ்கல், ஏண்டா ஸ்கூலுக்கு போல? வயித்து வலிப்பா. பொய் சொல்ற? டேய், இந்த வயசுலயே பொய் சொல்லி ஆட்டம் போட்டா எதிர் வீட்டுல இருக்க 2 தெண்டச்சோறு அது மாதிரி நீ ஆயிடுவ. மாப்பிள, வீட்டுக்கு வீடு விமர்சனம் பண்ற அளவுக்கு உங்க ஒப்பம் திட்டிட்டு போயிருக்கான். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? நாளையில இருந்து வேலை இருக்குதோ இல்லையோ, காலையில 9 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது சாயந்தரம் 5 மணிக்கு தான் இங்க வரணும். எங்க போய் இருக்கிறது? அட ஏதாவது குட்டிச்சாத்துக்குள்ள போய் குனிஞ்சு உட்கார்ந்துக்கப்பா. உன்னை யாரு வர சொன்னது? அப்பத்தான் நாம என்னமோ செய்யறோம்னு ஊரு நினைக்கி, குறிப்பா பொம்பளைங்க மதிக்க. ஆம்பளைங்க? அட அந்த நீ ஏன் கவலைப்படுற? புரியும் டெஸ்ட் கொண்டு வந்திருக்கியா? இது என்ன அது? உந்து கேட்டா உன் குடும்பத்தையே கொண்டு வந்திருக்க? நல்ல சோதனை பண்ணணும்ல, அதுக்கு தான். சிப்பையா, மூஞ்சி முகரையும் பாரு, ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு கொண்டு வந்திருக்கான். நீயா? உனக்கு தனியா ரூம், டேபிள், சேர், ஃபேன் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்களா? ஒரு பெண்குட்டி. ஆமா, நீ ஆயா வேலையில வாங்குற. ஆயாவா? இந்த குழந்தைக்கு வெளிக்கு போனா துடைக்கிறது, வயசானவங்க ஒண்ணுக்கு போனா பிடிக்கிறது, இதுக்கு தான் உனக்கு 100 ரூபாய் இன்கிரிமெண்ட், 1500 ரூபாய் சம்பளம். எனக்கு தெரியாதா? நீ ஊருக்குள்ள போஸ்ட் கொடுத்துட்டு ஈரி மினிக்கிட்டு நடந்தா உங்க வண்டவாளங்களுக்கு தெரியாதாக்கு? நம்ம வேலை விஷயமா டாக்டர் பாக்குறக்கா வந்தேன். வந்த அப்படி 1000 ரூபாய் போட்டேன். நான் ரோஸ்தானே? யோ, முதல்ல என்ன பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் டாக்டர். சர்டிபிகேட் எடு. உனக்கு என்ன தெரியும் இந்த வேலைக்கு வந்திருக்க? ஒண்ணும் தெரியாதுன்னு வந்திருக்க. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உன்னை போலதான் நானும். என்னது? எனக்கு ஒண்ணும் தெரியாதா? உனக்கு அறிவு இருக்கா இல்ல எனக்கு அறிவு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடுவோமா? சரி, கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? எனக்கு கேட்கதான் தெரியும். அப்ப கேளு. பிரிக்க முடியாதது உன்னையும் கொழுப்பையும், பிரியக்கூடாதது பாவாடையும் நாடாவும், சேர்ந்தே இருப்பது நானும் நீயும், சேராமல் இருப்பது உன்னறிவும் என்னறிவும், சொல்லக்கூடாதது பெண்களின் வயது, சொல்லக்கூடியது எங்களின் வயது, பாட்டுக்கு இளையராஜா, வீணைக்கு பாலச்சந்தர், அழகுக்கு எம்ஜிஆர், சொல்லுக்கு உங்கொப்ப, வில்லுக்கு எங்கப்ப, ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். தூயா, வெரி குட். வா, லீவ் போட்டு சினிமா போலாம். சீ, இன்னும் வேலைக்கே சேரல, அதுக்குள்ள லீவா? இந்த புடி, வா டாக்டர் பார்க்கலாம். ஏ டூவி, ஏ டூவி டக்கா டூவி, ஏ டக்கா டக்கா டூவி. அந்த பவுடர் ஏறா. அந்த பின்னாயில இடேண்டா, சீக்கிரம். ஒரு பக்கெட் தண்ணி ஊத்து. தண்ணி இங்க இல்லடி.
நீங்களா? நீங்களா? நாங்க என்ன 50 பேரோட வந்திருக்கோம். நான் ஒருத்தன் தாண்டி வந்திருக்கேன். கூட்டல்னு சொன்னேன், நம்புனேன். பெருக்கல்னு சொன்னேன், நம்புனேன். ஆனா இந்த கூட்டல் பெருக்கல்னு தெரியாம போச்சேடி. கக்கூஸ் கலவரத்துக்கு என்னமோ கலெக்டர் பேத்தி மாதிரி கையில் ஒரு பேக்கு, ஒரு கொடை, கொடைக்குள்ள ஒரு மண்டை, மண்டை மேல ஒரு கொண்டை, கொண்டை மேல கொஞ்சம் பூவு, காதுல ஒரு தொங்கட்டான். இனிமே இந்த கொண்ட மண்டையோட தெருப்பக்கம் வா, உன்னை பினாயில் ஊத்தி கொளுத்தி விட்டுறேன். பையன் யாரு, உன் மகனா? முதல்ல செவரு தாண்டி வந்துட்டா, நீ கேட்டு வழியா வந்திருக்கிற. ஒரே புடவைய தூக்கி தூக்கி கட்டிட்டு என்ன டக்காட்டி வேலை பண்ணிட்டியாடி. வா, உன நான் என்ன செய்யறேன் பாரு. போனாய்க்கு பிறந்த முட்டை. என்னங்க அத்தா, என்ன கைவிட்டுறாதீங்க. உங்களை நம்பி நான் பல திட்டங்கள் போட்டிருக்கேன். என்ன ஊர்ல இருக்கிற கக்கூஸ் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கழுவுற மாதிரியா? வாய பாரு, உடைஞ்சு போன சங்காட்டம். ஆள ஊறி தாய. மாமா என்ன பண்றீங்க? யோ, இந்த மாமா குமார்லாம் வீட்டுல வச்சுக்க. இப்ப நான் பிஏ அவர்களேன்னு கூப்பிடு. பிஏக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கணும். யோ, கொடுத்தாயே ஆகணும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க வர்றீங்க, அப்புறம் ஓடி போயிருவீங்க. நாங்க பர்மனண்டா இருக்கிறவங்க. கொடுத்தா என்னப்பா, கொடுங்கப்பா. சரி, நீங்க எனக்கு பிஏவா இருக்கலாம். ஆனா அதுக்காக 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறது, 4 மணிக்கு ஸ்கூல் விடல அங்க போய் 2 சைட் அடிக்கிறது, இந்த வேலையில வச்சு கூடாது, தெரியுமா? லீவ் இட். ஒன்ஸ் அப்பான் எ டைம். அது கடந்த கால வாழ்க்கை. இப்போ நாட்டை காப்பாத்துற பொறுப்பு நம்ம கைக்கு வந்துருச்சுல்ல, அதனால நான் கொள்கையை பரப்ப போறேன். என்ன கொள்கை கண்டுபிடிச்சிட்டீங்களா? புருஷாஷ். எப்படி? படிச்சவன் வந்தா புல் வணக்கம், படிக்காத வந்தா ஆப் வணக்கம், அப்புறம் குவார்டர் மைனஸ் இப்படி போயிடணும். எவனாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தான்னு வையே, அப்போ வணக்கம் வணக்கம் என்ன வேணும் வருவானா அவன் ரெக்கமெண்டேஷனுக்கு. பொம்பளை ஒருத்தி நம்ம தொகுதியில கண்ணுக்கு லட்சணமா வந்துட்டான்னு வையே, அதுக்கு ஸ்பெஷல் வணக்கம். வாங்க வா வாங்க, வாங்க வா வாங்க இப்படி சொல்லணும். இன்னும் பல டைப் இருக்கு மாப்ள. டான்ஸ்ல கூட இந்த மாதிரி ட்ரைனிங் கிடையாது, இப்படிப்பட்ட போசஸ் கிடையாது. இது சொல்ல மறந்துட்டேன் மாப்ள, உன்னை தேடி முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கு. யாரு? போய் பாரு. அட, நம்ம பாத்ரூம். என்னது பாட்டு பாடி ஆட்டம் எல்லாம் போட்ட, திடீர்னு இப்படி சென்டிமெண்ட் ஆயிட்டு பாரு. நான் வெளியே வர்றதுக்கு காரணமே நீங்க தானே. அழாத. சோகத்துல கட்டி பிடிச்ச மாதிரி தெரியல, மோகத்துல கட்டி பிடிச்ச மாதிரி தெரியுது. கையெடு, இது வீடுல கையெடுங்கிற. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனதை. நான் தான் உங்க கூட்டல் பெருக்கல் வந்திருக்கேன். ஓ, என் கூட்டல் பெருக்கல். எஸ். ஓ, இப்ப நீ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பல திட்டங்கள் போடலாம்னு சொன்னியே, அந்த திட்டமெல்லாம் இப்ப நிறைவேற போகுது. ஊர்ல இருக்கிற எல்லா கவர்மெண்ட் கக்கூசும் உனக்கு தான் கான்ட்ராக்ட். போய் கழுவிக்கோ. ரொம்ப சந்தோஷங்க. ஓ அம்மா. அப்படியே எம்எல்ஏ கிட்ட சொல்லி என் புருஷனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. புருஷனா? யார் அவன்? நன்னாவா பேரா? வணக்கம். நீதான் இவளுக்கு புருஷனா? ஆமா தலைவா. தலைவாவா? ஏண்டி, என்ன தில்லு என்ன லொள்ளு இருந்தா இவனுக்கு நீ ஏங்கிட்டே வேலை கேப்ப? என்னடி ஆளுக்கு வெறுப்ப ஏத்துறீங்க? இந்த பார், 1 1.5 1/4 சொல்றதுக்குள்ள இவனை இங்க இருந்து கூட்டிட்டு ஓடிரு. இல்ல உங்க 2 பேரையும் மலையில இருந்து உருட்டி விட்டுருவேன். 1 1.5 அடி 1/4 ஏண்டி? இனிமே இந்த பக்கம் வந்தீங்க உறவு கூட்ட கலந்து விட்டுட்டு ஆளுக்கு கொட்டை வச்சிருவேன். கண்ணாலே பெண்ணை அன்று கண்டது பாவம், கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம், கொண்ட பின்னே பிரிவை சொல்லி வந்தது பாவம், வெறும் கூடாத பூமியில் இன்னும் வாழ்வது பாவம், வாழ்வது பாவம். பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போது, நான் பாதியிலே திரும்பி வந்தேன். மாப்பிள, மினிஸ்டர் தண்டபாணியோட பிஏவா உங்ககிட்ட ஏதோ பேசணும் வந்திருக்காரு. வணக்கம். வாங்க. எம்எல்ஏவா இருக்கீங்க, பேண்ட் ஷர்ட். என்ன எம்எல்ஏ ஆப்டர்ஸ் ரோட் நிப்பாரா? அது இல்லைங்க, சட்டத்துல எம்எல்ஏ ஃபுல் பேண்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு எழுதி இருக்கா? இதெல்லாம் எங்க சொந்த காசுல தச்சது. இல்ல நம்ம பண்பாடு தமிழ். சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு பணாத்தாதீங்க. தமிழன் வாழ்கன்னு சொல்லுங்க. தமிழன் வாழ்ந்தா தமிழ் தன்னை போல வாழ்ந்துரு. தமிழ்ல இவங்க தண்ணி ஊத்தியா வளர்க்கறாங்க, அத மிதிக்காம இருந்தா போதாதா? போயா வாங்க. தமிழ் வெங்காயம் வளர்க்கணுட்டா. என் பேர் ஹரி. சரி, மினிஸ்டர் தண்டபாணியோட பிஏ. சொல்லுங்க. உங்ககிட்ட அட சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா அதான் சொல்ல சொல்லியாச்சு, இன்னும் எத்தனை தடவை சொல்றது?
அதாவது நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ, ரொம்ப திறமையா செயல்படுறீங்க, மக்களுக்கு நல்ல தொண்டு செய்றீங்க. ஆனா திறந்த வெளியில வெறும் ஓலைய போட்டுக்கிட்டு ஒரு தடுப்பு கூட இல்லாம அரசியல் வாழ்க்கை நடத்துறீங்கன்னு மந்திரி ரொம்ப வேதனைப்படுறாரு. வேதனைப்படுறாராம்? உங்களை சுத்தி 4 சுவரை கட்டி நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு அமைச்சர் ஆசைப்படுறாரு. உங்க மந்திரி என்ன கொத்தனாரா? நீங்க சுதந்திரமா செயல்படுறதை விட ஐயாவோட கட்சியில சேர்ந்துட்டா நல்லா இருக்கும். கட்சிக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா எங்களுக்கு கன்றாவியா இருக்கும். அது சரி, இவர் உங்க கட்சியில சேர்ந்துட்டா என்ன கொடுப்பீங்க? நீங்க மட்டும் அவர் கட்சியில சேர்ந்துட்டா எங்க மந்திரி உங்க அப்பாவை 1ஆம் கிளாஸ்ல இருந்து 11ஆம் கிளாஸுக்கு மாத்திடுவாரு. அப்படின்னா 9ஆம் கிளாஸ்ல இருந்த உங்க அப்பாவை 1ஆம் கிளாஸுக்கு மாத்துறது எங்க மந்திரி தானே. மாப்ள, உங்க அப்பாவை இந்த ஊருக்கு மாத்தி உங்களை எம்எல்ஏ வாக்குன மந்திரியை நீங்க சந்திக்க போறீங்க. சரியான சந்திப்பு. உங்க அப்பாக்கு ப்ரமோஷன் மட்டும் இல்ல, மந்திரி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சார், நாளை காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் உங்க மந்திரி ரெடியா இருக்கு சொல்லுங்க. அதுக்குள்ள அவர் ஜாதகத்தை ஒரு புரட்டிட்டு ரான்சன். வாங்க வாங்க மிஸ்டர் பழனிசாமி, உங்களுக்காக தான் அமைச்சர் காத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா பத்திரிகையாளர்களும் வரவழைச்சிருக்காரு. எல்லா பத்திரிகையில இருந்து வந்திருக்காங்களா? தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது. ஓஹோ, பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நான் தான் பழனிசாமி, இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நம்ம பழனிசாமி எம்எல்ஏ என் கட்சியில சேர போறாரு. ஒட்டா புறம்போக்கு, நான் உன்னோட கட்சியில சேர்ந்து இருக்கட்டும், அதுக்கு முன்னால உன்னோட வண்டவாளத்தை எடுத்து கொஞ்சம் வெளியே விடட்டுமா? அதனமோ தெரியல, நீ செஞ்ச பாவமோ இல்ல நான் செஞ்ச புண்ணியமோ உன்ன டாரு டாரா கிளிக்கலான்னு வந்திருக்கிறப்போ வசம்மா பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க பாரு, சூப்பர்மா. பத்திரிகை நண்பர்கள்லாம் கேட்டுங்க, இவருக்குள்ள பரீட்சையில காப்பி அடிச்சத புடிச்சதுக்காக 9ஆம் கிளாஸுக்கு வாத்தியாரா இருந்த எங்க அப்பாவை 1ஆம் கிளாஸுக்கு மாத்திட்டாரு. இப்ப நான் இவர் கட்சியில சேர்ந்துட்டேன்னா எங்க அப்பாவை மறுபடியும் 11ஆம் கிளாஸுக்கு வாத்தியாரா போட்டு வரான். எப்படி இருக்கு? எழுதிங்க. ஏய், என்ன பத்தி என்ன தெரியும் நீங்க வந்திருக்க? நேத்தே உன்னோட ஜாதகத்தை புரட்டிட்டு தான் வந்திருக்கேன். In 1933 எக்மோர் தர்மாஸ்பத்திரியில ஓசியில பிறந்தவன் நீ. பொன்னமாங்கிற ஆயார உனக்கு பிரசவம் பார்த்திருக்கா. போதுமா? நான் உன் கட்சியில சேர்ந்தா எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்றிய, அது எப்படி? உங்க அப்பா உன் பேர்ல நிலத்தராட்சி எழுதி வச்சிருக்கானா, இல்ல உன் பாட்ட முப்பாட்ட காலத்துல இந்த தோப்பு துறவை ஏதாச்சும் விற்க போறியா? இல்லையே, எனக்கே 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்றிய, அப்ப ஊர் பணத்துல எவ்வளவு சுருட்டலாம்னு நீ திட்டம் போட்டிருப்ப. ஏமாம, உன்ன மாதிரி முதல வாயினர்கள் எல்லாம் ஆட்சியில உட்கார வச்சா இந்த நாடு என்ன ஆகுறதுமா கண்ணு? எனக்காக லட்சக்கணக்கா பணம் தரேன்னு சொல்றிய, உனக்காக ஆட்டோல மைக்க கட்டிக்கின்னு மாஞ்சு மாஞ்சு பிரச்சாரம் பண்ணிருப்பான, அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கூட கொடுத்திருப்பியா நீ? 1 மாசத்துக்கு முன்னாலேயே செவுத்துல இடம் புடிச்சு நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டுனானே உன் கட்சி தொண்டை, அவன் மூஞ்ச பாத்திருப்பியா நீ? அதெல்லாம் போட்டு உனக்காக ஓட்ட போட்டு சட்டசபைக்கு அனுப்புனாங்களே உன் தொகுதி மக்கள், அவங்களுக்காக ஒரு 10 பைசா செலவு பண்ணிருப்பியா நீ? இல்லையே. ஆனா நான் யாருன்னு தெரியாது, என்ன ஊருன்னு தெரியாது, என்ன ஜாதின்னு தெரியாது, எனக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு தெரியாது. ஆனா நீ எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்றியே. நீ குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு உன்ன நான் சப்போர்ட் பண்ணா சின்ன வயசுல நான் குடிச்ச தாய்ப்பாலும் கூட உருகி இந்த வயசுல வெளியே வந்துருண்டா. இப்ப நான் உனக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உனக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நீதிபதி, நீ தூக்கு தண்டனை கைதி. அவங்க எல்லாம் உன்னை பத்தி பத்திரிக்கையில எழுதி ஜனங்க கல்லால் அடிக்கிறதுக்கு முன்னால நீ உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடிரு. இப்போ உன்னோட முடிவை தெரிஞ்சுக்க ஆசைப்படல. நாளைக்கு நாட்டு மக்களோட சேர்ந்து பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. வெளிவெளிக்க பின்ன பத்திரிக்கை வரல இமேஜ் எனக்கு எனக்கு ப்ராப்ளம் ஒண்ணு இல்ல. மாப்பிள மாப்பிள, அங்க பாருங்க படையே திரண்டு வர்றத.
என்ன ம், மனு கொடுக்கணும். மனுவா? என்ன மனு? எம்எல்ஏ சார், இந்த ஊர்ல ஒரு அம்மாஞ்சி இருக்கு. அத நான் தெரியாத்தனமா காதலிச்சிட்டேன். என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அது இந்த ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுது, மத்தவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்குது. அதுக்கு வயசாவதோ இல்லையோ, அத காதலிக்கிற எனக்கு வயசாயிட்டே போகுது. இத பத்தி இந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட சொன்னா அது என்னமோ அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவனா சொந்தக்காரனான்னு வேற சொன்னாங்க. அதனாலதான் என் கூட கூட்டிட்டு வந்தேன். எம்எல்ஏங்கிற முறையில நீங்க தான் எப்படியாவது அதுகிட்ட சொல்லி புரிய வைக்கணுங்க. உங்களுக்கெல்லாம் ஏத்தம் கிலோ கணக்குல இருக்குடி. ஏய், அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இப்படியே காலத்தை தள்ளி இருந்தா என்ன அர்த்தம்? பா இங்க பாருங்க, எனக்கா போய் ஒரு பொண்ணை பாக்குறது, அப்புறம் அந்த பொண்ணை பாட்டு பாட சொல்றது, பாட்டு பிடிக்கணும் எந்திரிச்சு வர்றது, இந்த சிரமத்தில நான் உங்களுக்கு கொடுத்தனா நானே செட்டப் பண்ணல. ஒரு தாலி வாங்கி கொடுத்து கட்டுற மாதிரி கட்டிட்டு போறேன். நீங்க தான் இங்கெல்லாம் இருக்கிறீங்கல்ல, இங்கே கட்டுமா? ஏன் சிங்கப்பூர்ல போய் கட்ட? டேய், கல்யாணத்துக்கு நேரங்கால பார்க்க வேண்டாமா? அப்ப உடனே ஐயரை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க.